நேர்களை முக்கிய செய்தி, தென்கொரியா விமானத்தில் தற்போது திடீர் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்து நாம் முக்கிய தகவலை பார்த்து வருகிறோம். விமானத்தின் பின்பகுதியில் திடீரென தீ பிடித்திருக்கிறது. மளமளவென தீ விமானம் முழுவதும் பரவியதால் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. விமானத்தில் இருந்த 169 பயணிகளுடன் புறப்பட்ட 176 பேருடன் புறப்பட இருந்த விமானத்தில் பின்பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தால் தற்போது பயணிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். தென்கொரியாவில் இருந்து புறப்பட இருந்த விமானம் தற்போது தீ விபத்தில் சிக்கியிருக்கிறது. உடனடியாக அங்கிருந்த 177 பேரும் வெளியேற்றப்பட்டதால் பெரும் அசம்பாவிதமானது தற்போது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. தென்கொரியாவில் புறப்பட இருந்த விமானத்தில் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. விமானத்தின் பின்பக்கத்தில் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டு மளமளவென விமானம் முழுவதும் பரவுவதற்கு தயாரான நிலையில் தற்போது தீயணைப்பு பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த விமானத்தில் பயணம் செய்வதாக இருந்த 169 பயணிகளுடன் இருந்த மற்றும் 176 பேர் தற்போது பாதுகாக்கப்பட்டிருக்கின்றனர். விமானத்தின் பின்பகுதிகள் பிடித்த தீ மளமளவென்று தற்போது மேல் பகுதி முழுவதும் பரவியதால் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய தீயை தற்போது அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் விமான நிலையத்தில் உள்ள தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். 169 பயணிகள் உட்பட 176 பேருடன் புறப்பட்ட இருந்த விமானமானது தற்போது நிறுத்தப்பட்டு அங்கிருந்த பயணிகள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கின்றனர். விமானத்தில் தீ பிடித்தவுடன் 176 பயணிகளும் உடனடியாக விமானத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் தற்போது அங்கு பெரும் அசம்பாவிதமானது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. தற்போது அது காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். தென்கொரியாவில் 169 பயணிகள் உட்பட 176 பேருடன் புறப்பட தயாராக இருந்த விமானத்தின் பின்பகுதியில் தீப்பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதை குறித்த அண்மை தகவலை தற்போது பார்த்தோம். விரிவான தகவலை பின்னர் கூடிய செய்திகள் தொகுப்பில் பார்க்கலாம்.